கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மை கிருபையாய் இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் தம்முடைய வார்த்தையை தந்து நம்மை அவருக்குள் பலப்படுத்தி எந்த விதத்திலும் எந்த சேதமும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு நம்மை கண்மணி போல காத்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினால் அவர் நம்மை பலப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை இன்னும் கர்த்தருக்குள் பலப்படவும், உலகம் மாமிசம் பிசாஸ் என்கிற காரியத்திலிருந்து எந்த விதத்திலும் கரைப்படாமல் தேவன் நம்மை காத்து கொள்ளவும் அவருடைய வார்த்தை நம்மை வழி நடத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாம். கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும்படியாய், அந்த வார்த்தையை தந்த தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், வார்த்தையானவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாய் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயர்கள் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயர்கள் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேர், இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆன்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆன்மா உயிரடையும். சத்திய வேதம், சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். இந்த பாட்டில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் நமக்கு தந்த அவருடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஒரு பொக்கிஷமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு வரிகளும் நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் தேவன் தந்த வேதம்தான் மேலான ஆசீர்வாதம். இந்த நாளிலும் தேவன் ஒரு வார்த்தையை தந்து நம்மை அவருக்குள் பலப்படுத்த விரும்புகிறார். உபாகமம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். இன்று பிரதானமாய் தேவன் நம்மை உணர்த்துகிறது என்ன தெரியுமா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். வேத வசனம் என்பது நாம் பிழைக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்தது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவனால் சாப்பிட முடியலனா, அந்த ஆசீர்வாதங்கள் இருந்தும் அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. நாம் புசிக்கிற இந்த ஆகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறதா இருக்குது. ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, தேவ ஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் உலக ஜனங்களிடத்தில் காணப்படுகிற பழக்க வழக்கங்கள், அவர்கள் தங்களுக்கு பலன் என்று நினைக்கிற காரியங்களை தேவன் நமக்கு பலனாக வைக்கவில்லை. அதுதான் அந்த வசனமும் சொல்லுது. உலக ஜனங்கள் அவர்கள் ஆகாரத்தை தங்களுடைய பலனாய் வைத்திருப்பாங்க. அவர்களுடைய தேவன் வயிறு அப்படின்னு சொல்லி வேதத்தில் வசனம் பார்க்குறோம். உலக ஜனங்கள் எதற்காக பிரயாசப்படுறாங்க? உணவுக்காகவும் உடைக்காகவும். ஆனால் வேதம் சொல்லுகிறது,
இந்த உணவினால் அல்ல, ஒரு மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் அவன் பிழைப்பான். நம்முடைய தேவன் காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறவர். அவர் நம்முடைய தகப்பன், பரமபிதா. அவர் நம்மையும் நிச்சயமாய் உடுத்துவிப்பார். இது எதை உணர்த்துகிறது? உலக ஜனங்கள் எதையெல்லாம் பலனாக, எதையெல்லாம் முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறார்களோ அதை வேதம் நமக்கு முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கவில்லை. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் விசேஷித்த விதமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, உலக ஜனங்களைப் போல உனக்கு உணவு அல்ல உன்னுடைய பலன், உணவினால் அல்ல நீ பிழைப்பது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவரை எதனால் நான் பிழைக்கிறேன் அப்படின்னா அதற்கான பதில் தான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தேவ ஜனங்கள் பிழைக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம பிழைக்கிறோமா, நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உயிரோட வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒருவேளை மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தான் தெரியும், ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய வார்த்தை பரத்திலிருந்து வானங்களை திறந்து நமக்கு தருவதனால் மட்டும்தான் நம்ம பிழைத்து நம்ம இன்னும் ஜீவிக்கிற தேவஜனங்களாக இருக்கிறோம். இல்லைனா என்னைக்கோ நமக்கு வந்த பிரச்சனைகளுக்கு வெள்ளம் போல நமக்கு விரோதமாக எழும்பி வந்த சத்துருக்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அநேக காரியங்கள் நம்மை நெருக்கின பொழுதும் தேவனுடைய வார்த்தை நமக்கு உணவாக இருந்து நம்மை பிழைக்க செய்தது. நம்முடைய ஜீவனை இது பாதுகாத்தது. அநேக நேரங்களில் நமக்கு இருந்த பிரச்சனையினால நம்மளால் சாப்பிடக்கூட முடியாமல் போயிருக்கலாம். அநேக நாட்கள் புசிக்காமல் கூட இருந்திருக்கலாம். நம்ம என்ன இல்லாமல் போயிட்டோமா? நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருந்ததுனால அவர் அதை பாதுகாத்தாரே. இன்றைய நாளில் இன்னொரு காரியத்தையும் தேவன் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். அதுதான் நமக்கு வந்த எல்லா துன்பங்கள், நெருக்கங்கள், இவைகள் யாரால் அனுமதிக்கப்பட்டது தெரியுமா? நம்முடைய தேவனால். எதற்காக அனுமதித்தார் தெரியுமா? இந்த வசனத்தினுடைய துவக்கத்திலே நம்ம பார்க்குறோம், அவர் நம்மை சிறுமைப்படுத்தி நம்மை பசியினால் வருத்தினது எதற்காக? நம்ம இவ்வளவு நாட்கள் எதெல்லாம் நமக்கு பலனாக நினச்சோமோ, எந்தெந்த காரியத்தினால நம்ம பிழைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சோமோ அந்த காரியத்தினால் அல்ல, அந்த காரியம் நம்முடைய பலன் அல்ல அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ளும்படியாகவும், நம்முடைய பலனும் நாம் பிழைப்பதற்கும் தேவன் தந்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அப்படின்னு நம்ம உணரும்படியாகவும் தேவன் நம்மை சில காரியங்களை சிறுமைப்படுத்தினார். தேவன் நம்மை சில பிரச்சனைகளுக்கு அனுமதித்தார். நம்முடைய வாழ்க்கையில, யோபுவின் வாழ்க்கையில் நம்ம அதை தானே பார்க்கிறோம். அவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் யோபுவின் மனைவி கூட என்ன சொல்லிட்டாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி பிசாசின் கிரியை அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. பிசாசு சொன்ன அதே வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. ஆனா யோபு என்ன பண்ணல? தன்னுடைய நாவினால் அவர் பாவம் செய்யவே இல்லை. ஏன் தெரியுமா? யோபு சொல்றாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் நான் காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு நெருக்கம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் எதெல்லாம் நம்முடைய பலனை நினச்சோமோ, எந்தெந்த காரியத்தினால, எந்தெந்த மனுஷங்களால் நம்ம வாழ்கிறோம், நம்ம பிழைக்கிறோம் அப்படின்னு நினச்சோமோ, ஆண்டவர் அதை உணர்த்துறாரு. இந்த காரியங்கள்னால இல்லை, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ பிழைக்கிறாய், நீ பிழைப்பாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும்படியாய் நான் இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் தியானிக்கும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வருவதற்கு முன்பதாக நம்ம எப்படி இருந்தோம்? அநேக உலக காரியங்களில் நம்ம உழன்று கொண்டு, உலக ஆகாரம் நம்முடைய பலனாக இருந்தது. உலக மனிதர்கள், அந்த மனிதர்களால் நம்ம பிழைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஐஸ்வர்யவான்கள் என்ன நினைப்பாங்க? செல்வத்தினால் நான் பிழைக்கிறேன். மேன்மையான பதவியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? என்னுடைய பதவி, என்னுடைய மேன்மையினால் நான் பிழைக்கிறேன். இல்லை உலக உறவுகளோ நண்பர்களோ யார் நமக்கு அன்பான ஒரு ஆதரவாக இருந்திருந்தாலும் நம்ம இவ்வளோ நாட்கள் என்ன நினச்சிருப்போம்? இவங்களால தான் நான் பிழைக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம். அந்த எண்ணங்கள் எல்லாம் உடைந்து போகும்படியாய், அந்த எண்ணங்கள் எல்லாம் அழிந்து போகும்படியாய், கர்த்தர் ஒருவரே என் பலன், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அவருடைய வார்த்தையினால் மட்டும்தான் நான் பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் உணர்ந்து கொள்ளும்படியாகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் நம்மை நடத்தினார் என்பது நமக்கு புரியும். பிரச்சனை வருவதற்கு முன்பதாக நாம் தேவனுடைய வார்த்தையை ருசித்ததற்கும், பிரச்சனை வந்ததுக்கு பிற்பாடு நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளுகிற விதமாக இருந்தாலும் சரிதான், நாம் அதை ருசிக்கிற விதமாக இருந்தாலும் சரிதான், அநேக வித்தியாசங்களை நம்மாலே உணர முடியும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை அவருக்குள் பலப்படுத்துறது நம்மால் உணர முடியும். அவருடைய வசனம் மட்டுமே நம்மை பிழைக்க வைப்பதை நம்மால் உணர முடியும். உலகம் நம்மை நெருக்கும் பொழுது, உலகம் நம்முடைய ஜீவனை அழிக்கும்படியான ஒரு நிலையில் நம்மை தள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நம்மை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி, ஜலப்பிரவாகம் போல, வெள்ளம் போல சத்துரு நம்மேல் புரண்டு வருகையில் பரலோகத்திலிருந்து அவர் கரத்தை நீட்டி நம்மை அதிலிருந்து விடுதலையாக்கினதே, அவருடைய வார்த்தையை தந்து நம்மை விடுதலையாக்கினதை நம்மால் உணர முடியும். அநேக சூழ்நிலைகள், அநேகருடைய வாழ்க்கையை வார்த்தை தான் விடுதலையாக்கினது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேவனுடைய வார்த்தை நம்மை விடுதலையாக்கினால், இந்த வேதம் நம்மை விடுதலையாக்கினால், இந்த வேதத்தை வாசித்து இதை தியானித்து இதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்தோமே ஆனால் நிச்சயமா எல்லா காரியத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குவார்.
ஆக்குவார், நம்முடைய ஆத்மாவை பிழைக்க வைப்பார். சரீரத்தை மாத்திரம் பிழைக்க வைக்கிற ஆகாரத்துக்கே நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதை சம்பாதிக்க, அதை பெற்றுக்கொள்ள, அதற்கான சம்பாத்தியத்தை சம்பாதிக்க நம்ம இவ்வளவு பிரயாசப்படும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் நித்திய ஜீவனுக்குரியதாய் மாற்றும்படியாய், இம்மையிலும் ஜீவனை தந்து மறுமையிலும் நித்திய ஜீவனை நமக்கு தரும்படியாய் நம்மை பலப்படுத்துகிற, நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிற மறைவான மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவ சமூகத்திலிருந்து தேவனை ஆராதிப்பதை காட்டிலும் வேற அநேக காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எதுக்குன்னா இந்த சரீரத்தை வாழ வைக்கிற அந்த போஜனத்தை சம்பாதிப்பதற்காக. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உலகத்துல வாழ்கிற நாட்கள் ரொம்ப செல்வ செழிப்பா வாழ்ந்த உடனே நம்மளால நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்முடைய ஆத்துமா அது தலை தோங்கி செழிப்பாய் வாழணும். நம்முடைய ஆத்துமா செழிப்பாய் வாழ வேண்டுமானால் அதற்குரிய உணவை நம்ம அதற்கு கொடுக்கணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. வார்த்தை இருந்தவர்களால எந்த சூழல் நடக்க முடியும். சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்து வெட்டாந்தரையிலே ஜனங்கள் நடத்தப்படும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்பட்ட அதே இடத்தில் தான் பார்வோன் ரதத்திலே வருகிறான். ஆனா கரை சேர்ந்தது யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். நடந்து போறவங்களை காட்டிலும் ரதத்துல போற பார்வோனும் அவனுடைய சேனையும் தான் முதலாவது கரை சேர்ந்திருக்கணும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வார்த்தை இருந்தது, பார்வோனுக்குள்ள வார்த்தை இல்லை. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது கரை சேர்ந்தார்கள். பார்வோனால கரை சேரக்கூட முடியல, அவனால தப்பிக்க கூட முடியல. அவன் அந்த நிலையிலே, அந்த பாதையிலே அவனுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். எப்பொழுது விழுங்கலாம் என்று சத்ரு வகை தேடி சுற்றி திரிகிறான், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எந்த விதத்திலும் நம்மை வழி விலகி போக விடாதபடிக்கு நம்மை கர்த்தருடைய பாதையிலே, நமக்கென நியமிக்கப்பட்ட பாதையிலே பொறுமையோடு ஓட செய்கிற கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்குட்பட்டவர்களாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். வார்த்தை மட்டுமே நம்மை பிழைக்க செய்யும். அப்பத்தினால் அல்ல, உலக காரியத்தினால் அல்ல. இன்னைக்கு நம்ம எதற்காகலாமோ பிரயாசப்படுறோம். உலக காரியத்தில், உலக மேன்மைக்காக என்ன காரியங்களுக்கெல்லாமோ நம்ம பிரயாசப்படுறோம். போஜனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். உலக வஸ்திரங்களுக்கு, உலகத்தில் உள்ள எல்லா ஒரு ஆடம்பரமான காரியங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அவர் நமக்கு கிருபையாய் தருகிறது. ஆனால் நம்முடைய இலக்கு அதுவாக இருக்கக்கூடாது. ஆசீர்வாதத்திற்கு பின்னாடியும் உலக காரியங்களுக்கு பின்னாடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் பின்னே ஓடக்கூடாது. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் காலை தோறும் புதிய கிருபையை தந்து தேவன் அந்த கிருபையை நம்மை தொடர செய்கிறதுனால தான் நன்மைகளும் நம்மை தொடர்கிறது. எப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதை, அவர் நமக்கு முன்பாக சென்று நமக்கு வழி காட்டுகிற அந்த பாதையை விட்டு நம்ம நன்மையை பற்றி கொள்ளும்படியாய் நம்ம திரும்புகிறோமோ, லோத்தின் மனைவியின் நிலைதான் அப்படிப்பட்ட ஜனங்களுடைய நிலை. அவர்களால் அந்த மேலான நன்மையை சுதந்திரிக்க முடியாது. அவங்க ஓட்டம் பாதையிலே முடிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைய நாள்ல இந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாம் ஆராதிக்கிற இந்த ஆராதனையிலே தேவன் நமக்கு தருகிற ஒரு மேலான ஒரு உணர்த்துதல் என்ன தெரியுமா? தேவனுடைய வசனம் நமக்கு போதும். அது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில போதும். அது நம்மை பிழைக்க செய்யும். அது நம்முடைய இம்மைக்குரிய காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் அது பார்த்துக்கொள்ளும். தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். மன்னாவை வெறுத்த ஜனங்கள் கொல்லிவாய் சர்ப்பத்தினால் மாண்டு போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சர்ப்பம் என்பது சாத்தானை குறிக்கிறது. சாத்தானின் கரத்தில் நாம் விழுந்து போகாதபடிக்கு, அவன் நமக்காக வைத்திருக்கிற கண்ணியிலே நாம் அழிந்து போகாதபடிக்கு, வசனம் என்கிற தேவனுடைய வார்த்தையினால நாம் பிழைக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிப்போம். வாசித்து விட்டு விடுகிறவர்கள் அல்ல. வாசிச்சா நம்ம பிழைச்சிருவோமா அப்படின்னு கேட்டால், வாசித்து அதை தியானித்து அதன்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்மால் பிழைக்க முடியும். இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். சத்ருவால பின்தொடரப்பட்டு துரத்தப்படும் பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட உபத்திரவம் ரொம்ப அதிகம். இவ்வளவாய் நெருக்கப்பட்டும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில பின்வாங்காமல் முன்னேற என்ன காரணம் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் அவருக்குள் இருந்ததுனால. சங்கீதம் 119 அதனுடைய 49, 50வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா தாவீது சொல்றாரு, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆண்டவரே, என்ன உபத்திரம் வரட்டும், எவ்வளவு ஒரு மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம், அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் இன்னும் பின்தொடருவேன். நான் இன்னும் என்னுடைய பாதையை தொடருவேன். நான் இன்னும் முன்னேறுவேன். என்னால் என்ன காரியங்கள்லாம் செய்ய முடியுமோ அதை முழு மனதோடு கர்த்தருக்கென்று செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் தன்னை நடத்துகிற பாதையிலே முழுமையாய் செல்லவும் செயல்படவும் தாவீதிற்கு கிடைத்த பலன் எதனால தெரியுமா? தாவீது பிழைக்க காரணம் என்ன தெரியுமா? தாவீதை கர்த்தருடைய வசனம் உயிர்ப்பித்ததுனால. நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல தேவனுடைய வசனத்தை முழுமையாய் நம்பி என்ன சூழ்நிலை வந்தாலும், யார் எதிர்த்தாலும், எல்லாமே நமக்கு தோல்வியை போல இருந்தாலும் தாவீது அளவுக்கு நம்ம நெருக்கப்படுறோமான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. ஏன்னா அவருக்கு தங்க கூட அவர் என்ன பண்ண முடியல. ஒரு இடத்துல சமாதானமா அவரால் தூங்க கூட முடியல. அந்த அளவுக்கு சவுல் என்ன பண்றாரு? அவரை பின்தொடர்றது சாதாரண காரியத்திற்காக அல்ல, அவரை கொலை செய்யும்படியா.
காரணமே இல்லாமல். இப்படிப்பட்ட ஒரு நிலை, இவ்வளவு நெருக்கப்படுறோமா நம்ம அப்படின்னு பார்த்தோம்? நிச்சயமா இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை நன்மையாகத்தான் வைத்திருக்கிறார். சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில மனிதர்களை பிசாசோ இல்லை பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களோ சூழ்நிலைகளோ நமக்கு எதிராக திருப்பும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. தாவீதை போல இன்னும் முன்னேறணும். எனக்காக தேவன் வைத்திருக்கிற பாதையில் நான் இன்னும் முன்னேறுவேன், கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு பலன், ஒரு நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் உயிர்ப்பித்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும்னா, உயிர்ப்பித்த அனுபவம்னா என்ன? அப்பொழுதுதான் நமக்குள்ள பலன் இருக்கும். சோர்ந்து போய் ஒரு பலனற்ற ஒரு நிலையில் நம்ம போகாமல் உயிர்ப்பித்த ஒரு அனுபவத்தோடு நம்ம முன்னேறணும்னா கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய இருதயத்தில் வைக்கணும். நம்முடைய சிறுமையில் அது நம்முடைய ஆறுதலாக இருக்கணும். மற்றவங்க கிட்ட ஆறுதல் தேடக்கூடாது. மனுஷனுடைய ஆறுதல் விருதா. நம்மக்கிட்ட ஆறுதல் மாதிரி பேசுவாங்க, நம்ம காரியங்களை கேட்டு வெளியே போய் தூற்றி தெரிவாங்க. இதுதான் எல்லா மனுஷனுடைய இயல்பு. மனுஷனுடைய இயல்பு அதுதான். எந்த மனுஷனாலும் எல்லாருக்கும் உண்மையாக இருக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. தேவ ஜனங்களாகிய நாம் அதற்கு பிரயாசப்படணும். ஆண்டவரே, நான் எல்லா காரியத்திலும் உண்மை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படணும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, எல்லாரும் 100% இயேசு கிறிஸ்துவை போல இருப்பாங்கன்னு சொல்லி நம்முடைய காரியங்களை மற்றவங்களுக்கு அறிவிக்கக்கூடாது. மற்றவங்க கிட்ட ஆறுதல் தேடக்கூடாது. மனுஷன்கிட்ட இருந்து கிடைக்கிற ஆறுதல் அது மாயை, அது பொய். அது நிச்சயமாக அவங்க என்ன ஆறுதல் சொன்னாலும் அது விருதாதான், நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்காது. இதே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தாலும் அது நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும். பயப்படாதேயுங்கள், நான் தான் என்று சொல்லி அந்த காற்றும் கடலும் கொந்தளிக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அது அவர்களை உயிர்ப்பித்தது. அதுக்கப்புறம் அவங்க பயப்படலை. பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் தண்ணியில் இறங்கி நடந்து வரேன்னு சொல்றாரு. அந்த சூழ்நிலையில படகில் இருக்கக்கூட பயந்த பேதுருவின் இருதயம் உயிர்ப்பித்து பலனடைந்ததுனால, இது ஆண்டவராக இருந்தால் நான் தண்ணியிலே நடப்பேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு? தைரியமா முன்னேறினாரு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவர் இந்த ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வரும்படியாகத்தான் சில நெருக்கங்களை அனுமதிக்கிறார். சில போராட்டங்கள் எதுக்காக அனுமதிக்கிறாரு? கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம இவ்வளவு நாள் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோம், அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நிறைய சத்தங்கள் நம்முடைய காதுகளில் விழுந்து நம்முடைய இருதயம் அலைக்கழிக்கப்பட்டதை நம்ம என்ன பண்ணணும்? உணரணும். நம்முடைய தப்பை நம்ம உணரணும். கர்த்தருடைய சத்தத்திற்கு மட்டுமே செவி கொடுக்கணும். அதுதான் அவருடைய மந்தையின் ஆடு. அவருடைய ஆடுகள் அந்நிய சத்தத்திற்கு விலகி ஓடும். கர்த்தருடைய சத்தத்திற்கு மட்டுமே செவி கொடுக்கணும். சிக்லாகில் தன்னுடைய குடும்பத்தை சத்துருக்கள் பிடித்துட்டு போன உடனே 600 பேரின் சத்தத்திற்கு தாவீது என்ன பண்ணல? செவி கொடுக்கல. அப்படி செவி கொடுத்திருந்தா அவர் சோர்ந்து போயிருப்பாரு, அங்கேயே அவரை கல்லறிஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்தார். 200 பேர் அவங்க விடாய்த்து போய் நின்ற பொழுது அவர் என்ன பண்ணல? பின்வாங்கல. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கு, அவர் சொல்லியிருக்கிறாரு, நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்ன்னு. அப்ப நான் போவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். தாவீதை போல, தேவனே, நீரனை நம்ப பண்ணின வார்த்தையும் அது அடியனுக்காக நினைத்தருளும் என்று சொல்லி அவரிடத்துல தாழ்த்தி, நாமே தாழ்த்தி தேவனிடத்தில் நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் நிச்சயமாய் அந்த வார்த்தையை கொண்டு நம்மை பாதுகாப்பார். நம்முடைய ஆத்மாவை, ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்க செய்வார். அந்த வசனத்தின்படியே நம்முடைய வாழ்க்கையை, அவர் தந்த வாக்கு தத்தத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நம்மை நம்ப பண்ணின வசனங்களை நமக்காக அவர் நிறைவேற்றுவார். அவர் கைவிடவே மாட்டார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்ன ஆண்டவர் நம்மை மறந்து போக மாட்டார். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, பொய் சொல்ல மனுஷனும் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர், வசனித்ததை நிறைவேற்றி முடிக்கிறவர். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நம்ப பண்ணின வார்த்தைகள், முதலாவது நம்மை நம்ப பண்ண வேண்டுமானால் நம்ம வசனத்தை வாசிக்கணும். தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்நிய சத்தத்தை நம்முடைய இருதயத்திலிருந்து விலக்கி விட்டு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படி அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து, தேவனை என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுவார். இந்த நிலைக்கு நாம் வர வேண்டுமானால் உலகம், மாமிசம், பிசாசுங்கிற காரியம் நமக்கு தூரமாக இருக்கணும். அதை வெறுக்கிற இருதயமுடையவர்களாக இருக்கணும். எந்த இருதயம் உலகத்தை, மாம்சத்தையும், பிசாசையும் நேசிக்கிறதோ அதால் வேதத்தை நேசிக்க முடியாது, அதால் வேதத்திற்கு கீழ்ப்படிய முடியாது. அந்த இருதயத்தால் தேவனுடைய சத்தத்தை உணரவும் முடியாது, கேட்கவும் முடியாது. ஆனால் எந்த இருதயம் உலகம், மாமிசம், பிசாசை வெறுக்கிறதோ, தேவ சமூகத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனை நேசிக்கிறதோ, அந்த இருதயம் தேவனுடைய சத்தத்தை உணரும். அந்த இருதயம் தேவனுடைய சத்தத்தை உள்வாங்கி கொண்டு அதற்கு கீழ்ப்படியும். அப்படிப்பட்ட இருதயத்தை உடைய மனுஷன் எந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய வசனமே என்னை பிழைக்க செய்யும், கர்த்தருடைய வசனமே என் பலன் என்று சொல்லி தாவீதை போல வசனத்தினால் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் உயிர்ப்பிக்கும்படியாய், கர்த்தாவே, நீரனை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் என்று சொல்லி எல்லா நெருக்கத்திலும் கர்த்தரிடத்திலிருந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தாவே, நீரனை நம்ப பண்ணின வார்த்தையை நீர் நிறைவேற்றுவேர் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அவன் கெஞ்சி ஜெபிப்பான். அவருடைய சமூகத்தை நாடுவான். அவருடைய சமூகத்தில் அவரிடத்தில் கேட்பான். மற்றவங்க கிட்ட போய் கையேந்தி நிற்க மாட்டான். மற்றவங்க கிட்ட ஆறுதல் எதிர்பார்க்க மாட்டான். தாவீதை போல நாமும் நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய பலன். தேவனுடைய வார்த்தை தான் நம்மை பிழைக்க செய்யும்.
தேவனுடைய வார்த்தை மட்டுமே நம்மை உயிர்ப்பிக்கும். நாம் உண்மையாய் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை நேசித்து அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது எந்த நெருக்கத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும் தாவீதை போல நாம் ஏறெடுக்கிற ஜெபம், தேவரீர் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் என் ஆறுதல் என்று சொல்லி அவரிடத்தில் கெஞ்சும் பொழுது, அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜெபத்தை கேட்டு அவர் நமக்கு பதில் தருவது அதிக நிச்சயம். என்னோடு கூட சேர்ந்து நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய நல்ல தேவனை, நல்ல தகப்பனை என்னோடு கூட சேர்ந்து ஆராதிப்பீங்களா? தாவீதை போல, இருதயத்திற்கேற்றவனாகிய தாவீதை போல, ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரிடத்தில் மட்டுமே ஆறுதலை எதிர்பார்த்து, உம்முடைய வார்த்தை ஒன்றே என்னை உயிர்ப்பிக்கும், உம்முடைய வார்த்தை ஒன்றே என்னுடைய பலன், உம்முடைய வார்த்தை ஒன்றே என்னை பிழைக்க செய்யும், இம்மையிலும் மறுமையிலும் அது ஒன்றே என்னை பிழைக்க செய்யும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போமா? அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும்படியா, உயிர்ப்பிக்கும்படியா அவரை நோக்கி என்னை நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிப்போமா? மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர், தாவீதிற்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதிற்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே, நினைத்து நிறைவேற்றுவே, நினைத்து நிறைவேற்றுவே. நல்ல தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி ஆராதிக்கவும், இடத்திலிருந்து வார்த்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் தந்த பெரிதான கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்கள் பலனாய், எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதாய், எல்லாவற்றுக்கும் மேல் அவனுடைய வார்த்தையினால் பிழைக்கிற தேவஜனங்களாய் இன்னும் அதிகமாய் வார்த்தையை வாஞ்சித்து அதை வாசித்து தியானித்து அதன்படி வாழ எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கூடவே இருந்து காத்துக்கொள்ளுங்க. இதை உணரும்படியாகவே நீர் சில நெருக்கங்களையும் சில சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் உபத்திரவப்பட்டது எங்களுக்கு நல்லது ஏசப்பா. அதனால் உம்முடைய பிரமாணங்களை அதிகமாய் கற்றுக்கொண்டோம். இன்னும் மக்கள் பலப்பட நீர் பாராட்டின கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வசனத்தின் பிரகாரமே ஆண்டவரை எல்லா சிறுமையிலும் நெருக்கத்திலும் கர்த்தாவே நீர் எங்களை நம்ப பண்ணின வார்த்தையை உமது அடியானுக்காக நினைத்தருளும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தது போல
நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் எல்லா நெருக்கத்தையும் மாற்றி நீர் எங்களை நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைவு கூர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி எங்களை உயர்த்தி நீர் மகிமைப்பட போக்க நன்றி. எங்களோடு கூட நீர் இருப்பதை மற்ற எல்லா ஜனங்களும் கண்டு கர்த்தருக்கு பயந்து உம்முடைய பிள்ளையாகி எங்களுக்கும் பயப்படத்தக்கதாய் உமக்கு பயப்படும் பயம் எங்களுக்கு முன் செல்லும்படியாய் நீர் கிருபை செய்ய போக்கா நன்றி. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த புதிய வாரமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய வருகை பரியந்தம் உமக்குள்ளாக எங்களை பலப்படுத்தும்படியா ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படவும் பலப்படவும் பிழைக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் இந்த நல்ல வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வருகை பறிந்த உமக்காக ஆயத்தமாகவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். God bless you. ஆமேன்.